सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 6/2/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ரியலைசேஷன் மூலமாக லிபரேஷன், அதாவது உணர்வது மூலமாக விடுதலை. இன்று பாப்தாதா ஒவ்வொரு இறை மாணவனின் ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். பாடம் படித்தீர்கள், நடந்த பாடத்தை மீண்டும் படித்தீர்கள், ரியலைசேஷன் பாடத்தையும் படித்துவிட்டீர்கள். அதனுடைய ரிசல்ட்டாக என்ன இருக்கிறது? ஒவ்வொருவரும் தன்னுடைய படிப்பின் அனுசாரம் எந்த நிலையை அடைய முடியும் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? ராஜ பதவியின் சம்ஸ்காரம் அல்லது பிரஜை பதவிக்கான சம்ஸ்காரம், இந்த இரண்டிலிருந்து ஆத்மாவாகிய என்னுள் எந்த சம்ஸ்காரம் நிரம்பி இருக்கிறது என்று இதை தெரிந்திருக்கிறீர்களா? ராஜ பதவியின் சம்ஸ்காரம் என்றால் உயர்ந்த பதவிக்கான சம்ஸ்காரமாக என்ன தென்படும்? அதிகாரி மற்றும் சத்காரி, மரியாதை கொடுப்பவர் மற்றும் மரியாதைக்குரியவர், நிராகாரி மற்றும் நிரகங்காரி. இந்த விசேஷ தாரணைகள் ராஜ பதவிக்கான விசேஷ ஆசனமாகும். இந்த ஆசனம்தான் சிம்மாசனத்தை பிராப்தி செய்விக்கிறது. 4 விஷயங்களின் சமநிலை இருக்கட்டும். அந்த மாதிரியான ஆசனம் உறுதியாக இருக்கிறதா அல்லது ஆடிக்கொண்டிருக்கிறதா? பாப்தாதா இன்று ரிசல்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரியலைசேஷன் பாடத்திற்கான வீட்டு பாடம் கொடுத்திருந்தோம். அதனுடைய ரிசல்ட் என்ன ஆனது? நீங்கள் அனைவருமோ கடைசி பரீட்சைக்காக தயாராக இருந்தீர்கள். இன்று தன்னுடைய ரிசல்ட்டாக என்ன பார்த்தீர்கள்? தன்னுடைய நிலையாக என்ன அனுபவம் செய்தீர்கள்? தந்தைக்கு சமமாக தந்தையுடனே செல்பவராக ஆகியிருக்கிறீர்களா? ஒருவேளை சமமாக இல்லை என்றால் உடன் செல்வதற்கு பதிலாக வேறு வழியில் நிற்க வேண்டியதாக இருக்கும். வேறு வழியாக ஏன் செல்ல வேண்டும் என்றால் கணக்கை முடிக்காமல் இருந்திருப்பீர்கள். ரிஃபைன் இல்லை என்றால் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். எனவே உடன் செல்ல முடியாது. என்ன உறுதிமொழி செய்திருந்தீர்கள்? உடன் செல்வோம் என்றா அல்லது நின்று செல்வோம் என்றா? தந்தையிடம் நீங்கள் பழைய குழந்தைகளை ஏன் சந்திப்பதில்லை என்று கேட்கிறார்கள். தந்தையும் ரிஃபைன் ஆகிவிட்டீர்களா என்று ரிசல்ட்டை கேட்கிறார். இப்பொழுதும் ஏதாவது பாடம் படிப்பதற்கான அவசியம் இருக்கிறதா? ரியலைசேஷனிற்கு பிறகு வேறு என்ன மிச்சம் இருக்கிறது? கடைசி ரிசல்ட்டின் சொரூபமாவது ரியலைசேஷனிற்கு பிறகு லிபரேஷன், அதாவது அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. இன்று பாப்தாதா தந்தை மற்றும் குழந்தைகளிடையே இருக்கும் இடைவெளியை பார்த்து கொண்டிருந்தார். தந்தை என்ன கூறுகிறார் மற்றும் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? ரிசல்ட்டாக என்ன பார்த்திருப்பார்? மகிழ்ச்சி அளிக்கும் ரிசல்ட்டாக இருக்கும் இல்லையா? சொல்லலாமா அல்லது புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்ட போதிலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் என்னவென்று கூறுவது? பெரும்பான்மையோர் சாதாரண முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். இதற்கான முக்கிய காரணம் என்ன? பிரபுவிற்கு பிரியமானவர் ஆகுங்கள், உலகிற்கு பிரியமானவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு விரும்பிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஆகிவிடும். யார் செய்திருக்கிறார்கள்? அனைவரும் அப்படித்தான். மற்றவர்களை விட நாம் சரியாக இருக்கிறோம் என்று அந்த மாதிரி அநேக விதவிதமான இறங்கும் கலைக்கான டன்லப் தலையணைகளை போட்டு ஓய்வு விரும்பியாக ஆகிவிடுகிறார்கள்.
தொடர்பை இணைத்து கொள்ளுங்கள், குணங்கள் மற்றும் சக்திகளின் வரதானத்தை பெறுங்கள் மற்றும் கொடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் அநேக குழந்தைகள் தொடர்பின் மகத்துவத்தை தெரிந்திருக்கவில்லை. கனெக்ஷன் ஏற்படுத்துவது தெரிவதில்லை, ஆனால் கரெக்ஷன் செய்வது மிகவும் தெரிந்திருக்கிறார்கள். மற்றவர்களை கரெக்ஷன் செய்பவர்கள் கனெக்ஷனின் அனுபவம் செய்ய முடியாது. எப்பொழுதும் நினைவின் சாதனையில் இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் சாதனையின் இடத்தில் அற்ப காலத்து சாதனங்களில் அதிகமாக பிஸியாக இருக்கிறார்கள். சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனையை ஆக்கிவிடுகிறார்கள். சாதனம் அதிகமாக கவருகிறது. அந்த மாதிரியான பயிற்சியாளர்களின் சாதனை வெற்றியடைவதில்லை. ஜீவன் முக்திக்கு பதிலாக பந்தனம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். புரிந்ததா? தந்தை என்ன கூறுகிறார் மற்றும் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்ற ரிசல்ட்டை கேட்டீர்களா? பாப்தாதா உயர்ந்த ஆத்மாக்களை எப்பொழுதும் உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார். உயர்ந்த அதிர்ஷ்ட ரேகைகளை பார்க்கிறார். இந்த ஆத்மாக்கள்தான் உலகிற்கு எதிரே பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரங்கள். உலகம் உங்களுடைய கல்பத்திற்கு முந்தைய சம்பன்ன சொரூபம், பூஜ்ய சொரூபத்தை நினைத்து வர்ணனை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தன்னுடைய சம்பன்ன சொரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். கடந்த கால பலகீனங்கள் மேல் முற்றுப்புள்ளி வையுங்கள். அப்பொழுதுதான் சம்பன்ன சொரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்படும். அனைத்து பழைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை உறுதியான எண்ணம் என்ற ஆகுதி மூலம் அழித்து விடுங்கள். மற்றவர்களின் பலகீனத்தை நகல் செய்யாதீர்கள். அவகுணத்தை தாரணை செய்யும் புத்தியை அழியுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் சதோபிரதான புத்தியை தாரணை செய்யுங்கள். அதிகாரி மற்றும் சத்காரி இரண்டின் சரியான சமநிலையை வையுங்கள். மற்றவர்களின் பலகீனத்தை விஸ்தாரத்தில் கொண்டு வராதீர்கள் மற்றும் தன்னுடைய பலகீனத்தை மறைக்காதீர்கள். வெற்றியில் தன்னையும் வெற்றி இல்லாததில் மற்றவர்களையும் காரணம் சொல்லாதீர்கள். மதிப்பு மற்றும் மரியாதையின் தியாகம், சாதனங்களின் தியாகம், இதுதான் மகான் தியாகமாகும். சாக்கார பாபாவிற்கு சமமாக அற்ப காலத்து மகிமையின் தியாகியாக ஆகுங்கள். அப்பொழுதுதான் உயர்ந்த பாக்கியவான் ஆக முடியும். இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டும் என்று சிவபாபா விரும்புகிறார். இந்த கடைசி பலம் கொடுக்கும் பாடத்திற்காக நேரம் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி உலக அதிகாரி மரியாதை கொடுத்து உலகத்தின் மூலமாக மரியாதைக்குரியவராக ஆகக்கூடிய, பணிவு மூலம் மற்றவர்கள் நினைப்பதற்கு தகுதியானவர்கள் ஆகக்கூடிய, கடந்ததை முடிக்கக்கூடிய, அனைத்து குணங்களில் சம்பன்னமானவர் ஆகக்கூடிய, எப்பொழுதும் சமநிலை மற்றும் துணையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்களுக்காக என்னென்ன கேட்டீர்களோ அந்த அனைத்தின் சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்கள்தான் இல்லையா? ஏனென்றால் டீச்சரின் அர்த்தமே ரகசியம் நிறைந்து மற்றும் சாரம் நிறைந்து நடந்து கொள்பவர். டீச்சரின் விசேஷமாவது 1. விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சாரத்தில் கொண்டு வர வேண்டும். எப்படி எசன்ஸின் ஒரு துளி மட்டும் போடப்படும், ஆனால் அது மிகுந்த காரியம் செய்துவிடுகிறது. அப்படியே டீச்சர்கள் என்றால் சாரம் நிறைந்தவர்கள். வீணானதின் விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சார ரூபத்தில் செய்பவர்கள் மற்றும் மற்றவர்களையும் செய்விப்பவர்கள். 2. டீச்சர்களும் பவர் ஹவுஸாக இருக்கும் தந்தைக்கு சமமாக சப்ஸ்டேஷன் துணை நிலையம் ஆவார்கள். எப்படி பவர் ஹவுஸில் எங்காவது ஃபியூஸ் போய்விடக்கூடாது என்று எப்பொழுதும் கவனம் மற்றும் சோதனை இருக்கிறது, அதேபோல் டீச்சர்களும் என்ன சோதனை செய்ய வேண்டும்? ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் குழப்பம் அடையக்கூடாது. எப்படி பவர் ஹவுஸின் சிறிய குறைபாடு முழு ஏரியாவின் மின்சாரத்தை அசைத்து விடுகிறது, அதே போலவே டீச்சரின் குழப்பத்தினால் சூழ்நிலையில் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது மற்றும் சூழ்நிலையின் பிரபாவம் வகுப்பிற்கு வருபவர்கள் மீதும் ஏற்படுகிறது. எனவே டீச்சர்கள் அநேக ஆத்மாக்களை முன்னேற்றம் செய்வதற்கும் மற்றும் ஆட அசைய வைப்பதற்கும் பொறுப்பாளர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 3.
டீச்சர்கள் களைப்பற்றவர்கள்தான் இல்லையா? மிகச்சிறிய விஷயத்தில் களைப்படைபவர்கள் இல்லையே. முயற்சி செய்வதில் தன்மேல் தானே களைப்படைவதும் இருக்கும். ஏதாவது விதமான சம்ஸ்காரம் அல்லது சுபாவத்தை மாற்றம் செய்வதில் மனமுடைந்து போவது அல்லது அலட்சியத்தன்மை வருவதும் களைப்படைவது ஆகும். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கத்தானே செய்யும் என்று நினைப்பது அலட்சியமாகும். மிகவும் கடினம், எவ்வளவுதான் செய்ய முடியும் என்பது மனமுடைந்து போவதாகும். அப்படி முயற்சி செய்வதில் அலட்சியமாக இருப்பதாகும். மனமுடைந்து போவதும் களைப்படைவதாகும். 4. யாரிடம் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சக்தி இருக்கிறதோ அவர் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பார், குழப்பமடைய மாட்டார். 5. டீச்சர்களே தந்தைக்கு சமமான சேவாதாரி. அப்படியானால் சமமாக இருப்பவர்கள்தான் இல்லையா? சமநிலையில் இருப்பதிலும் குஷி ஏற்படும். டீச்சர்கள் நான் தந்தைக்கு சமமான மாஸ்டர், ஆசிரியர், தந்தைக்கு சமமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறேன் என்ற இந்த குஷியில் எப்பொழுதும் இருக்கிறார்கள். தந்தைக்கு சமமாக அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும் பொறுப்பும் இருக்கிறது என்றால் தந்தைக்கு சமமாக ஆகியுள்ளீர்களா? இந்த குஷி மிகவும் முன்னேறி செல்ல வைக்க முடியும். டீச்சர்களை பார்த்து பாப்தாதாவும் குஷி அடைகிறார். சமமாக இருப்பவர்களை நட்பு குழு என்று கூறுவார்கள். ஆக நண்பர்களின் குழுவாக ஆகிவிட்டதில்லையா? 6. டீச்சர்களுக்கு எப்பொழுதும் புது திட்டத்தை உருவாக்க வேண்டும், திட்டமிடும் புத்தியாக இருக்க வேண்டும். மேலும் மிக சுலபமாக திட்டமிடும் புத்தி உடையவராக ஆகவும் முடியும். எப்படி? அமிர்த வேளையில் தெளிவான புத்தி இருக்கிறது என்றால் பாப்தாதா மூலமாக திட்டம் புத்தியில் டச் ஆகும். அப்படி திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். சாக்காரமாக ஏதாவது ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனால்தான் பிளானிங் புத்தியுடையவராக ஆக முடிவதில்லை. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।